ரஞ்சிதா இருக்காமா? சித்ரா, ரஞ்சிதா உன் காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டா. அதோட ரெசிப்ட் தான் இது. இந்தா. டேய், என் பொண்ணோட காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு அவ யாரு? எனக்கு உதவி செய்ய நான் அவகிட்ட வந்து கேட்டேனா? இல்ல என் பொண்ணு அவ கால்ல விழுந்து அழுதாளா? அம்மா, நீங்க அப்படிலாம் செய்யணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ரஞ்சிதா அந்த வீட்டோட மருமக. அவ இந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை, உரிமை எல்லாமே இருக்கு. அவளை நான் மருமகளா ஏத்துக்கலங்கிறப்போ இந்த உரிமையும் கடமையும் எங்க இருந்துடா வந்துச்சு? அம்மா, நீங்க ஏத்துக்கலனாலும் இந்த குடும்பத்தை ரஞ்சிதா அவ குடும்பமா தான் பாக்குறா. நம்ம எல்லாரையுமே அவ சொந்தமாதமா மனசார நினைக்கிறா. இங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவளால முடிஞ்சதை செஞ்சு அதை சரி செய்யணும்னு பாக்குறா. சித்ராக்கு ஃபீஸ் கட்டினதும் அந்த அக்கறையில தான். நீங்க தான் அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அவ பணத்தால தான் நான் படிக்கணும்னா அப்படி ஒரு படிப்பே எனக்கு வேண்டாம். சித்ரா, நீ சும்மா இருக்கே கொஞ்ச நேரம். சித்ரா, அவ பணத்தை வேண்டான்னு சொல்லு. நீ ஏன் படிப்ப வேணாங்கிற? டேய், அவ பிச்சை போட்டுதான் இவ படிக்கணும்னு என் பொண்ணுக்கு எந்த தலையெழுத்தும் இல்ல. கண்டவகிட்ட கையேந்திர பொழப்பும் எனக்கு தேவையே இல்ல. வித்யா, பீரோ லாக்கர்ல என்னோட செயின் ஒண்ணு இருக்கு. அப்பாவுக்கோ இல்ல எனக்கோ ஹாஸ்பிட்டல் செலவுக்கு ஆகும்னு அதை தனியா எடுத்து வச்சிருக்கேன். அதை நீ எடுத்துட்டு போய் அடகு வச்சு பணம் வாங்கிட்டு வா போ. நில்லு வித்யா. அம்மா, அதெல்லாம் வேணாம். ரஞ்சிதா தான் ஃபீஸ். வாய மூடு. நீ இதுல தலையிடாத. வித்யா, நீ ஏன் நின்னுட்டு இருக்க? சீக்கிரம் கிளம்பி போ. அம்மா, இந்த விஷயத்துல ஏமா இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க? டேய், நான் உன்னை பெத்தவ. எது சரி எது தப்புன்னு நீ எனக்கு சொல்லி தராத. நான் இந்த வேலையை முன்னாடியே செஞ்சிருக்கணும். வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலான்னு விட்டது தப்பா போச்சு. இதான் சாக்குன்னு அவ எனக்கு படியளக்க வந்துட்டாளா? ஏ ரஞ்சிதா, ஏ ரஞ்சிதா, எங்கடி இருக்க? அம்மா அம்மா டேய், அம்மா, வாய் மூடுடா. போதுமா? ரஞ்சிதா, இங்க வா. கீழே வா. அம்மா, கொஞ்சம் இருங்கம்மா, கோவப்படாதீங்கம்மா. நீ எதுவும் பேசாத, வாய் மூடுறா. முடிஞ்சா அவளை படிக்க வைக்கிறேன், இல்லனா பாதியிலேயே நிறுத்திடுறேன். அது என்னோட பிரச்சனை. உன்னை யாரடி இவளுக்கு பணம் கட்ட சொன்னது? என் குடும்ப விஷயத்துல தலையிடாதன்னு உனக்கு 1000 முறை சொல்லிட்டேன். அதையும் மீறி ஏன் இப்படி எங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க? எத்தனை சூடு போட்டாலும் உனக்கு உரைக்கவே உரைக்காதா? இங்க பாரு, நீ என்ன செஞ்சாலும் எங்களுக்கு பிடிக்காது. வெறுப்பாதான் இருக்கும். அது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது? இது சித்ராவோட படிப்பு விஷயம் அண்ணி. அது கெட்டுற கூடாதுன்னு நடிக்காதடி. அந்த நல்ல எண்ணத்துலலாம் நீ இந்த மாதிரி செய்யல. ஃபீஸ் கட்ட கூட எங்களுக்கு வக்கு இல்லைன்னு நீ என்ன குத்தி காட்டுற. உன்னோட தயவு இல்லாம இந்த குடும்பத்தை நடத்த முடியாதுன்னு நீ நிரூபிக்கிற. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் நீ இந்த காரியத்தை செஞ்சிருக்க. அத்தை, நான் அப்படியெல்லாம் எதுவும் நினைக்கல அத்தை.